வெல்கம் டு கோடிங் சிலபோன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்க்க போறோம். கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து எப்படி வந்து டேட்டாபேஸ்ல யூஸ் பண்றது, கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்னங்கிறத பத்தி பார்க்க போறோம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் வேலிடிட்டி வந்து ரூல் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு தான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்றோம். ஓகேவா? அதாவது ஒரு டேட்டாபேஸை வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதுல சில டைப்ஸ் இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இது மூலியமா தான் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். அது என்னென்னு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி கீ. பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நாட் நல். தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட். ஃபோர்த் ஒன்று யூனிக். ஃபிஃப்த் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கீ. சிக்ஸ்த் ஒன் செக். ஸோ இந்த மாதிரி 4 கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி தான் இந்த டேட்டா பேஸை நம்ம ரூல் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்றதுங்கிறது ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி கீ. பிரைமரி கீ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி கீ இஸ் ஏ காலம் ஆர் ஏ காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ் தட் யூனிக்லி ஐடென்டிஃபை ஈச் ரோஸ் இன் ஏ டேபிள். அதாவது பிரைமரி கீங்கிறது ஒரு யூனிக்கான ஒரு கீ. ஓகேவா? ஒரு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதுல 2 பேர் வந்து சேம் நேம்ல இருப்பாங்க. சேம் நேம், இப்போ அப்பா பேரும் சேம் நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு. ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அந்த யூனிக்னஸ் பேர் தான், அதுக்கு தான் வந்து நம்ம பிரைமரி கீன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக்னஸ், அதாவது யூனிக்கா இருக்கணுங்கிறதுக்காக. நோ டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ். பிரைமரிக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூ அக்செப்ட் பண்ணாது. டூப்ளிகேட் வேல்யூனா, இப்போ நேம்ல வந்து நேமுக்கு பிரைமரி கீன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நேமுக்கு பிரைமரி கீன்னு கொடுக்குறப்ப அருண் அருண் அப்படின்னு 2 பேர் இருக்கு. ஸோ அது சேம் தான், ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். அது அக்செப்ட் பண்ணுமா? அக்செப்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா அது யூனிக்கா இருக்கணும். ஏன்னா இப்போ ரெண்டும் சேமா இருந்தா அது வந்து டூப்ளிகேட் வேல்யூ ஆயிடுது. ஸோ டூப்ளிகேட் பிரைமரி கீ வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து cannot be null. நல் வேல்யூவா இருக்கக்கூடாது. நல்னா என்ன? ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது. ஓகேவா? ஸோ நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ அருணுங்கிற பேர் இருக்கு, 2 அருண் அப்படிங்கிறவங்க நேம் இருக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் நேம் 2 பேருக்குமே இல்லை அப்படின்னா அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஸோ நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதனால நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணாது. ஸோ ஒன்லி ஒன் பிரைமரி கீ பர் டேபிள். அதாவது ஒரு டேபிள்ல ஒரு பிரைமரி கீ மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பிரைமரி கீனா என்னங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹவு டு டிஃபைன் a பிரைமரி கீ இன் MySQL. இப்போ வந்து பிரைமரி கீனா என்னன்னு பார்த்தாச்சு. அதை எப்படி நம்ம டேட்டா பேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா, அதுக்கு எப்படி நம்ம டேபிள் நார்மலா எப்படி கிரியேட் பண்ணுவோம்? கிரியேட் டேபிள். இப்போ ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட்னு போட்டு, ஸோ ஐடி கொடுத்து டேட்டா டைப் கொடுப்போம். அடுத்து நேம் கொடுத்து டேட்டா டைப் கொடுப்போம். சம்திங் மார்க் கொடுத்து டேட்டா டைப் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுப்போமா? ஸோ இப்போ பிரைமரி கீ அப்படின்னா அது எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் டேபிள். இப்போ டேபிள் நேம் வந்து என்ன, ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கிறோம். ஐடி ஐடி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டேட்டா டைப் கொடுக்குறோம், ஏன்னா இன்டிஜர்னு கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்டிஜர் பக்கத்துல பார்த்தீங்கன்னா பிரைமரி கீங்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்குறோம் நம்ம. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் நேம்க்கு வந்து வேர் கொடுத்துரும், இது பண்ணிடுறோம். ஸோ ஒரு பிரைமரி கீ எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? மோஸ்ட்லி ஐடியில் ப்ரிஃபர் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா ஐடி மட்டும் தான் யூனிக்கா இருக்கும். யூனிக்கா இருக்கிறதுல வந்து தான் நம்ம பிரைமரி கீ கொடுக்க முடியும். புரியுதா? ஸோ இப்போ பிரைமரி கீனா என்னங்கிறது புரிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம எப்படி வந்து இதில் பார்க்கலாம், ஒர்க் பெஞ்சில் எப்படி பார்க்கலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் டேட்டா பேஸ் கம்பெனின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்றோம். டேபிள் வந்து என்ன சொல்றோம்? கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, ஐடி கொடுக்க போறோம். ஐடிக்கு டேட்டா டைப் என்ன கொடுப்போம்? இன்டிஜர்னு கொடுப்போம். இந்த இன்டிஜர் பக்கத்துல தான் நம்ம பிரைமரி கீங்கிற கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ண போறோம். பிரைமரி கீ அப்படின்ட்டு கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நேம், இதுக்கு வந்து வேர் கேர்னு கொடுப்போம். ஸோ இப்போதைக்கு இது ரெண்டுத்தை மட்டும் இப்போ கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ இதை நான் ரன் பண்றேன் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிடுது. ஸோ இப்போ இந்த டேபிள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு டெஸ்கிரைப்
டிஸ்கிரைப் எம்ப்ளாயி அப்படின்னு போட்டோம்னா நம்ம இந்த டேபிள் எது எதுல கிரியேட் ஆயிருக்குன்னு தெரியும். ஐடி நேம் ரெண்டும் வச்சு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு வந்து வேல்யூ இன்சர்ட் பண்றப்ப ஓகேவா? இப்ப வேல்யூ இன்சர்ட் பண்றப்ப எனக்கு வந்து இங்க என்ன வரணும் அப்படின்னு பார்த்தா அந்த ஐடி நம்ம கொடுக்காம இப்ப நம்ம வேல்யூ இன்சர்ட் பண்றப்ப எப்படி இன்சர்ட் பண்ணுவோம்? இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி. இந்த இடத்துல நம்ம என்னன்னு கொடுப்போம்? ஐடி கமா நேம்னு கொடுப்போம். கரெக்டா? ஸோ வேல்யூஸ்ல நம்ம வந்து 1 கமா குரு அப்படின்ட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். இப்படிதான் நம்ம வேல்யூஸ் கொடுப்போம். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த ஐடிங்கிறத நான் கொடுக்கக்கூடாது. ஐடிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்கிரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா நான் இப்ப என்ன பண்றது? இப்ப ஃபர்ஸ்ட் இதை நம்ம வந்து அவுட்புட் பார்த்துப்போம் எப்படி இருக்குன்ட்டு, எப்படி டேட்டா பேஸ்ல சேவ் ஆயிருக்குங்கிறத பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னா இப்போ 1 குரு அப்படிங்கிறது இப்போ நம்ம டேட்டா பேஸ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா இதுவே இப்போ நான் அந்த டேபிளை டிராப் பண்ணிக்கிறேன். இப்போ எம்ப்ளாயிங்கிற டேபிளை டிராப் பண்ணிக்கிறேன். டிராப் டேபிள் எம்ப்ளாயின்னு கொடுத்து அந்த டேபிளை வந்து நான் இப்ப டிராப் பண்ணிக்கிறேன். டிராப் பண்ண உடனே ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி கீ பக்கத்துல எனக்கு ஆட்டோ இன்கிரிமெண்ட்னு ஒரு கீ யூஸ் பண்றோம். ஆட்டோ இன்கிரிமெண்ட். இப்போ ஆட்டோ இன்கிரிமெண்ட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆட்டோ இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டு நான் இப்போ அகைன் ரன் பண்றேன். ரன் பண்றப்ப இப்போ ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ரன் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து இந்த ஐடியை தூக்குறேன். இங்க இன்சர்ட் பண்றப்ப இந்த ஐடியை தூக்கிட்டு இப்ப நான் வெறும் குருன்னு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஐடி இருக்கு, நேம் இருக்கு. இந்த இடத்துல டேபிள் என்னென்ன இருக்கு? வேல்யூஸ் இருக்கு. ஐடின்ற ஒரு காலம் இருக்கு, நேம்ங்கிற ஒரு காலம் இருக்கு. ஆனா நான் அந்த இன்சர்ட் வேல்யூல வெறும் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஆனா ஐடி கொடுக்கவே இல்லை. இப்ப இதை நான் ரன் பண்றேன். ரன் பண்றப்ப இப்ப டேட்டா பேஸ் எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஐடிங்கிற இடத்துல 1ன்னு வந்துருச்சு. எப்படி 1ன்னு வந்துருச்சு? இப்ப எகைன் நான் இன்னொரு வேல்யூ இப்ப கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எகைன் நான் குருனே கிரியேட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா எகைன் நான் குருனே கிரியேட் பண்றேன். இப்ப இதை நான் ரன் பண்ணி பாக்குறப்ப அந்த குருங்கிறது 2ன்னு வந்துருச்சு. புரியுதா? ஸோ இந்த ஆட்டோ இன்கிரிமெண்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அதுவே ஒரு இது பண்ணிக்குது. வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்குது. இப்ப எனக்கு வந்து என்னன்னா எனக்கு ஆட்டோ இன்கிரிமெண்ட் வந்து எனக்கு 1 2 வரக்கூடாது. எனக்கு 100 to 100 அப்படின்னு வரணும். சரி 100 101 அப்படின்னு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயி ஓகேவா? ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஈக்குவல் டு 100 அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோ இன்கிரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து இதை ரன் பண்றேன். ரன் பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வராது. ஏன்னா நான் ஆல்ரெடி நான் வந்து ரன் பண்ணியிருக்கேங்கிறதுனால வரல. ஸோ இப்போ நான் எகைன் இதை வந்து நான் ரன் பண்றேன். ரன் பண்றப்ப இப்போ வருமா எனக்கு ஆன்சர்? பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 100ன்னு வந்துருச்சு. புரியுதா? ஸோ இதுக்கப்புறம் நான் திருப்பி இதை நான் ரன் பண்றேன், திருப்பி இன்னொரு இது பண்றேன் அப்படின்னு பாக்குறீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 101 102 அப்படின்றது வரும். புரியுதா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஆட்டோ இன்கிரிமெண்ட்ல வந்து நமக்கு தேவையான வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. இப்போ 100 வேணா இதே 1000னா 1000லேருந்து நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது முன்னாடியே அந்த 1 2 இருக்குல்ல, இந்த 1 2 ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, நீங்க அந்த வேல்யூஸ் வந்து எரேஸ் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்டா ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் வேல்யூஸ். ஓகேவா? இதுதான் வந்து ஆட்டோ இன்கிரிமெண்ட். இப்போ பிரைமரி கீ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நாட் நல். நாட் நல் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா not null is a column constraints that ensure a column cannot have null values. அதாவது it used when creating or alternating table to enforce that a column must always contain a valid values அப்படின்னு வருது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நல் வேல்யூஸ் அப்படின்னு இப்ப நல் வேல்யூ எனக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு நல் வேல்யூ வேணாம். இப்ப நேம் இருக்கு, அந்த நேம் வந்து எனக்கு மஸ்ட் வந்து டைப் பண்ணி தான் ஆகணும், இதை வந்து நான் ஒமிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்மளால நாட் நல் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல வேல்யூ டைப் பண்ணாம அடுத்ததுக்கு மூவ் ஆக முடியாது. ஓகேவா? ஸோ அது எப்படி பண்றதுங்கிறத பத்தி பார்ப்போம். கிரியேட்டிங் டேபிள் வித் நாட் நல் காலம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இப்படிதான் இதை வந்து நாட் நல் யூஸ் பண்ணுவோம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் யூசர்ஸ்ங்கிற ஒரு டேபிள் இருக்கு. யூசர்ஸ்ங்கிற டேபிள்ல இப்ப ஐடி ஆல்ரெடி பிரைமரிக்குன்னு வச்சாச்சு. ஆல்ரெடி பார்த்த மாதிரி நேம்ல வந்து இப்ப வேற டேட்டா டைப் போட்டாச்சு. இந்த இடத்துல நாட் நல்னு கொடுத்தாச்சு. ஏன்னா எனக்கு நேம் வந்து நாட் நல்லா இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஐடி இருக்குன்னா அந்த இடத்துல நேமும் ஆஃப்கோர்ஸ் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இமெயிலும் எனக்கு நாட் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணிருக்கேன்.
ஓகேவா? இப்ப இதை எப்படி வந்து இதுல கிரியேட் பண்றதுங்கிறத பத்தி பார்ப்போம். ஒர்க் பெஞ்ச்ல. இந்த டேபிள் எல்லாத்தையும் நான் டிராப் பண்ணிக்கிறேன். டிராப் பண்ணிட்டு இப்ப டிராப் பண்ணிட்டேன். இது ஆட்டோ ஆட்டோ இன்கிரிமெண்ட் குடுத்துட்டேன். இப்ப நேம்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நேம் இருக்கு. நேம் பக்கத்துல இப்ப நான் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் குடுக்க போறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட் நல் அப்படின்னு குடுத்துர்றேன். ஓகேவா? ஸோ, இப்ப இத குடுத்துட்டு, நான் இப்ப இந்த டேபிள ரன் பண்றேன். ரன் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, ரன் ஆயிடுச்சு. இப்ப இந்த டேபிள்ல நான் இப்ப என்ன டேட்டா ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தா, டேட்டா எனக்கு ஸ்டோர் ஆகல. ஏன்னா, நான் இன்னும் எந்த டேட்டாவுமே வந்து இன்சர்ட் பண்ணல. ஸோ, இப்ப டேட்டா வந்து நான் இன்சர்ட் பண்ணணும். இப்ப டேட்டா இன்சர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இன்சர்ட் இன்டூ எம்ப்ளாயி. ஓகே. இந்த இடத்துல நான் வந்து என்ன குடுக்குறேன்னா, வெறும் ஐடி மட்டும் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஐடி குடுத்துட்டு, வேல்யூஸ்ன்னு குடுத்துட்டு, 1ன்னு மட்டும் குடுக்குறேன். இது வந்து எனக்கு ரன் ஆகுமா? ரன் ஆகாது. ஏன் அப்படின்னா, நம்ம தான் அந்த இடத்துல நாட் நல் குடுத்தே ஆகணும். நல் இருக்கக்கூடாது. நல் வேல்யூஸ் இருக்கக்கூடாது நேம்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படிங்கிறப்ப நம்மளால இந்த இடத்துல வந்து நேம மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளால வேல்யூ என்டர் பண்ண முடியாது. நேமோட வச்சு மட்டும் தான் நம்மளால வேல்யூ என்டர் பண்ண முடியும். ஸோ இதுதான் நாட் நல் கான்செப்ட். புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல இதுவே இப்ப நேம்னு டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நேம். இந்த இடத்துல ஒரு நேம் போடுறீங்க. ஃபாருன்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இத வந்து நான் ரன் பண்றேன் அப்படின்னா, இது அஃப்கோர்ஸ் ரன் ஆயிடும். ஸோ இத நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டினா, அந்த இடத்துல ஐடி வந்து 1, நேம் வந்து அருண் அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து எப்படி வந்து ஆல்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. எது நாட் நல் வந்து நமக்கு இப்ப டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. அதனால வந்துருச்சு. ஸோ இப்ப நான் டேபிள் ஆல்ரெடி இப்ப கிரியேட் பண்ணிட்டேன். ஆனா இப்ப எனக்கு கண்டிப்பா நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்புட்னா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஆல்டர் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர் எத பண்ணணும் டேபிள பண்ண போறோம். டே ஆல்டர் டேபிள் வந்து யூசர்ஸ்ங்கிற டேபிள வந்து ஆல்டர் பண்ண போறோம். ஆல்டர் டேபிள் யூசர்ஸ் மாடிஃபை பண்ண போறோம். இப்ப என்ன மாடிஃபை பண்ணா நேம் வேர்கேர் வந்து நாட் நல் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை வந்து டிராப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, இப்போ வந்து இந்த டேபிள டிராப் பண்ணிக்கிறேன். டிராப் பண்ணிட்டு இந்த நாட் நல்லா இங்க இருந்து நான் ரிமூவ் பண்றேன். சரியா? ரிமூவ் பண்ணிட்டு வெறும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள் இப்போ இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிள் என்னென்ன கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி ஐடி வந்து பிரைமரி கீயா இருக்கு, இதா இருக்கு. அப்புறம் வந்து நேம் வந்து வெறும் வேர்கேரா மட்டும் இருக்கு. ஓகேவா? பக்கத்துல எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டும் நம்ம யூஸ் பண்ணல. இப்போ இதை நான் ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிட்டு ஸோ எகைன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்டர் யூஸ் பண்ணி நான் நேமுக்கு நாட் நல் யூஸ் பண்ண போறேன். ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டேன். இது முடியும் ஓகேவா? ஸோ மாடிஃபை எதை மாடிஃபை பண்ண போறோம்? நேம் வேர்கேர் வந்து நாட் நல்லா கொடுத்துட்டு நம்ம மாடிஃபை பண்றோம். இப்ப நாட் நல்லா கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு ரன் ஆயிடுச்சு. இப்ப இந்த நாட் நல் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஆட் ஆயிடுச்சு நேம்ல. அதை எப்படி நம்ம பார்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கொரி இருக்கு. ஸோ அதுதான் வந்து டிஸ்கிரைப் டிஸ்கிரைப் எம்ப்ளாயி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியும். என்ன எப்படி வந்து நம்ம கீ எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். என்னென்ன கீஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து அருண்ங்கிற ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்றேன். இது நன்றிங்கிற வேல்யூ இன்சர்ட் பண்ணிட்டு, இப்ப நான் இது பண்ணா ஐடி வந்து 1, நேம் வந்து அருண் அப்படிங்கிற மாரி வந்துருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னென்ன பார்த்திருக்கோம்? பிரைமரி கீன்னு பார்த்தாச்சு. ஸோ பிரைமரி கீ பார்த்தாச்சு, நாட் நல் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃபால்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போறோம். டிஃபால்ட் அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ்டு டு செட் எ டிஃபால்ட் வேல்யூ ஃபார் எ காலம் when no explicit values is
ப்ரொவைடட் டியூரிங் அண்ட் இன்சர்டட் ஆப்ரேஷன்ஸ். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த இடத்துல நல் வேல்யூஸ் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் நல் வேல்யூ கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த இதை ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு எனக்கு இந்த இடத்துல இதை ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நான் நாட் நல் கொடுக்குறேன். நாட் நல் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வேல்யூ போடலைன்னா எனக்கு என்ன ஆகும்? எரர் காட்டும். இன்சர்ட்ல வந்துட்டு நான் போட்டேன்னா எனக்கு எரர் காட்டும். இதுவே இந்த இடத்துல நான் டிஃபால்ட் அப்படின்னு போட்டு டிஃபால்ட் எனக்கு வந்து அபி இல்ல அருண் அப்படின்ட்டு ஒரு நேம் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நேம் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதை நான் ரன் பண்றேன். ஓகேவா? இப்போ ரன் பண்ணிட்டு நான் இப்போ வந்து ஒரு 2 வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா இப்போ இதை நான் ரன் பண்றேன். இப்போ வந்து இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணி காட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ 1ங்கிறதும் அருணும் வந்துருச்சு, 2ங்கிறதும் அருணும் வந்துருச்சு. ஏன்னா இங்க நான் நேமே குடுக்கலையே. நான் நார்மல் குடுத்துருக்கேன். அப்புறம் எப்படி எனக்கு வந்து இப்ப அருண் அருண் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் டிஃபால்ட். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, எனக்கு நாட் நல் தான் நாட் நல் தான் இருக்கணும். அதாவது நல் இருக்கக்கூடாது. நல் இல்லாட்டியுமே எனக்கு வந்து டிஃபால்ட்டா இப்போ நான் வந்து ஒரு 10 வேல்யூ இப்போ வந்து என்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இப்போ ஃபிஃப்த் பர்சனுக்கு வந்து நான் எதுவுமே நேம் கொடுக்கல. அந்த நேமுக்கு வந்து எனக்கு அருண்னு கொடுத்துரு. மோஸ்ட்லி இப்போ நேமுங்கிறத தாண்டி இப்போ இந்த இடத்துல ஜாப் அப்படின்னு இருக்குன்னா, அந்த ஜாப்புக்கு இப்போ இத்தனை பேர், இப்போ ஒரு 10 பேர் ஒரு வேலையில இருக்காங்க. இந்த 10 பேரை தாண்டி இந்த ஒரு பர்சனுக்கு மட்டும், இப்போ 5வது ஃபிஃப்த் பர்சன்ஸ்க்கு மட்டும் இப்போ வந்து எனக்கு வந்து ஒர்க் வந்து நாட் ஒர்க்கிங் இல்ல ரிசைனிங் அப்படின்னு நான் டிஃபால்ட்டா கொடுத்துட்டேன்னா, அந்த இடத்துல எனக்கு ஜாப் இது வந்து ரிசைனிங்னு வந்துடும். இதுக்கு தான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து இப்போ அதுக்கான டேபிள் தான் அது. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க ஆல்டர் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். அது சிம்பிள். போன தடவை என்ன பண்ணோம்? நாட்னலுக்கு ஆல்டர் டேபிள் நேம் யூஸ் பண்ணோம். அது வந்து என்ன பண்ணோம்? மாடிஃபை பண்ணோம். இது வந்து ஆல்டர் பண்ண போறோம். ஆல்டர் ஸ்டேட்டஸ் வந்து செட் டிஃபால்ட்ஸ் ஈக்குவல் டு பெண்டிங் அப்படிங்கிறது. ஸ்டேட்டஸ்ங்கிறது என்னன்னா, ஸோ ஆல்ரெடி அந்த காலம் நேம் தான் ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஸ்டேட்டஸ்ங்கிறத இது பண்ணி நம்ம வந்து பெண்டிங்கும் மாற்ற போகிறோம். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக். யூனிக் அப்படின்னா யூனிக் கன்ஸ்ட்ரைன் ensure that all values in a column or a combination of columns are distinct, preventing a duplicate entries. அதாவது இது என்னன்னா, இது யூனிக்குங்கிறது கிட்டத்தட்ட பிரைமரி கீ மாதிரி தான் யூனிக்காவே இருக்கும். இப்போ ஒரு பேன் கார்டு இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாரோட பேன் கார்டு நம்பரும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆதார் கார்டு நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா டூப்ளிகேட் வேல்யூஸை அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. இப்போ சேம், இப்போ இப்போ உங்களுக்கும் ஒரு பேன் நம்பர் இருக்கும், எனக்கும் ஒரு பேன் நம்பர் இருக்கும். இது ரெண்டும் சேமா இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணுமா? கண்டிப்பா அக்செப்ட் பண்ணாது. இப்போ உங்களுக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி வந்து உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு, என்னோட தனி ஐடென்டிட்டி வந்து என்னோட ஆதார் கார்டு பேன் கார்டு. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப யூனிக் வந்து யூனிக்காவே இருக்கும். சரியா? யூனிக்கா இருக்கும். டிஸ்டிங்ஸ் வேல்யூவா இருக்கும்னு சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு யோசனை வரும். பிரைமரிக்கும் யூனிக்கா இருக்குங்கிறீங்க. யூனிக்கையும் யூனிக்கா இருக்குங்கிறப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரிக்கு வந்து நல் வேல்யூவா அக்செப்ட் பண்ணாது. ஆனா யூனிக் வந்து நல் வேல்யூவா அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி வந்து யூனிக் வேல்யூ கிரியேட் பண்றதுங்கிறத பத்தி பார்ப்போம். இப்போ கிரியேட் டேபிள் யூசர். இப்போ ஐடி வந்து இன்டீஜரா இருக்கு. இப்போ பிரைமரிக்கு கொடுத்தாச்சு. இமெயிலுக்கு வந்து யூனிக். ஏன்னா இப்போ இமெயில் வந்து வந்து எல்லாத்துக்குமே யூனிக்கா தான் இருக்கும். யூசர் நேமும் யூனிக்கா இருக்கும். ஓகேவா? யூனிக்னு கொடுத்துட்டு நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கீ. ஃபாரின் கீங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் சைல்டுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். இப்போ ஒரு மரம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த மரத்துல பிரான்ச்சஸ் இருக்கும், லீஃப் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே அந்த அந்த லீஃப், இந்த பிரான்ச்சஸ் இதெல்லாம் இது பண்றது எது? ஒரு ட்ரீ. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து ஒரு ட்ரீன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுல இருக்கிற டேபிள்ஸ் வந்து பிரான்ச்சஸா வச்சுக்கோங்க. நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். இன்னும் உங்கள்கிட்ட நிறைய டேபிள்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய டேபிள்ஸ் இருக்கும். டேட்டா பேஸ்ல எத்தனை டேபிள்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், நிறைய டேபிள்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு டேபிள்லையுமே உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கும்.
ஓகேவா? நெறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து லீஃபா வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி தர்றது தான் வந்து ஃபாரின் கீயோட வேலை. ஓகேவா? ஸோ இப்ப இத எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, இப்ப நான் கஸ்டமர்ங்கிற ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் டேபிள் கஸ்டமர்ஸ், கஸ்டமர் ஐடி இன்ட் பிரைமரி கீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நார்மலா ஒரு கஸ்டமர் டேபிள் ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கேன். இன்னொரு டேபிள் ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஆர்டர்ங்கிற டேபிள். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க? ஆர்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ங்கிறது பேரண்ட். ஸோ ஆர்டர் பண்றதுங்கிறது சைல்டு. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம இப்ப ஆர்டர்ங்கிற டேபிள பார்க்க போறோம். இப்ப ஆர்டர்ங்கிற டேபிள பார்க்க போறோம். இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம்? ஆர்டர் ஐடி வந்து பிரைமரி கீன்னு இருக்கு. கஸ்டமர் ஐடி இங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க. இது என்னப்பா கஸ்டமர் ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் சைல்ட்ல இருக்க பிரைமரி கீய வந்து நம்ம வந்து சைல்டு டேபிள்ல வந்து ஃபாரின் கீயா டிக்ளேர் பண்றோம். ஓகேவா? சேம் அதே. இப்ப ஃபாரின் கீ அதாவது நான் எத சொல்றேன்னா, இந்த கஸ்டமர் ஐடின்னு இருக்குல்ல, இந்த கஸ்டமர் ஐடிய ஃபாரின் கீயா டிக்ளேர் பண்றோம். எத ரெஃபர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் டேபிள்ல உள்ள கஸ்டமர் ஐடிய ரெஃபர் பண்றோம். ஸோ இதுதான் ஃபாரின் கீ. இது வந்து எப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு பிராக்டிகலா போட்டு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும் பாருங்க. இப்ப நான் என்டையரா எல்லாத்தையுமே வந்து நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு, இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டேபிள் ஒண்ணு கிரியேட் பண்றேன். கிரியேட் டேபிள் பிரான்ச்சஸ்ன்னு ஒரு டேபிள் ஒண்ணு கிரியேட் பண்றேன். பிரான்ச் அப்படின்ட்டு. பிரான்ச்னு ஒரு டேபிள் ஒண்ணு கிரியேட் பண்றேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஐடி இன்ட்டு பிரைமரி கீன்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லொகேஷன் வச்சுக்கணும். பிரான்ச் வந்து எங்கெங்க லொகேஷன் இருக்கு அப்படிங்கிறது. லொகேஷன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வேர் கேர்ன்னு வச்சுக்கிறேன். வேர் கேர் 50 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. இது ஒரு இப்போ ஒரு டேபிள். இப்போ இந்த டேபிள் பிரான்ச் டேபிள்ல என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்? பிரான்ச் ஐடியும் லொகேஷனும் இது பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இப்போ எம்ப்ளாயி டேபிள் கிரியேட் பண்ண போறோம். எம்ப்ளாயி டேபிள் என்ன இருக்கு? ஆல்ரெடி என்ன இருக்கு? இந்த இடத்துல வந்து ஐடி ஒண்ணு இருக்கு. நேம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் தூக்கிடுறேன். இந்த டிஃபால்ட் வேல்யூஸ்லாம் தூக்கிடுறேன். ஸோ நாட் நல்னே வச்சுக்கோங்களேன். இப்ப நேம் ஒண்ணு இருக்கு. அதாவது ஐடி இருக்கு, நேம் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரான்ச் இப்ப நான் வேலை பார்க்குறேன். ஆனா நான் எந்த பிரான்ச்ல வேலை போறேன்னு பார்த்தா தெரியுமா? தெரியாது. ஸோ அதனால பிரான்ச் ஐடி ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்றேன். பிரான்ச் ஐடிக்கு வந்து நான் இன்டிஜர்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்டிஜர். ஸோ இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, அந்த பிரான்ச் ஐடி என்ன ஆகுது? பிகாஸ் நான் பிரான்ச் ஐடி இந்த இடத்துல 2 போட்டேன். ஆனா 2 வந்து எங்க இது பண்றாங்க, என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து எதோட மெர்ஜ் பண்ணா தெரியும்? நம்ம பேரண்ட் டேபிளோட மெர்ஜ் பண்ணா தெரியும். அதாவது பிரான்ச் டேபிளோட மெர்ஜ் பண்ணா தெரியும். அது எப்படி மெர்ஜ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கீ ஓகே. இது நம்ம எதுல வந்து இந்த டேபிள்ல ஃபாரின் கீயா வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஐடி. பிஐடிங்கிறத ஃபாரின் கீயா வச்சிருக்கோம். இது வந்து இந்த பிராக்கெட்டா மறந்துடக்கூடாது. உங்க பிராக்கெட்ட விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஓகே. ரெஃபரன்சஸ் எதை ரெஃபர் பண்ண போறோம்? பிரான்ச் டேபிள ரெஃபர் பண்ண போறோம். பிரான்ச் டேபிள்ல எதை ரெஃபர் பண்ண போறோம் அப்படின்னா, பிரான்ச் ஐடிய ரெஃபர் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா, அதை ரெஃபர் பண்ணாதான் இங்க என்ன பிரான்ச்ல வேலை பார்க்குறாங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? அதாவது ஃபாரின் கீ அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி இப்போ வந்து ஃபாரின் கீல வந்து என்னன்னு டிக்ளேர் பண்ணிருக்கோம்னா, பிரான்ச் ஐடிய தான் வந்து ஃபாரின் கீயா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபாரின் கீ, பிரான்ச் ஐடி ரெஃபரன்ஸ் பண்றோம். எதை ரெஃபரன்ஸ் பண்றோம்னா, பிரான்ச் டேபிள் உள்ள பிரான்ச் ஐடிய ரெஃபரன்ஸ் பண்றோம். இப்ப இதை நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரன் பண்ணணும்னா ரன் ஆயிடுச்சு. இப்ப இது 2த்துக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. இப்ப இந்த 2 டேபிளுக்கும் இப்ப என்ன ரிலேஷன்ஷிப்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரான்ச் ஐடி இருக்கு. பிரான்ச் ஐடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. இப்ப இது உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுல உள்ள டேட்டாஸ்லாம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ இதுல வந்து நான் உங்களுக்கு இன்னும் ஒண்ணு விட்டேன். செக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்து இப்ப நான் இத இந்த இந்த டேபிள் நான் டிராப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேபிள நான் டிராப் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்ப இதுல டிராப் பண்றேன். இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து இப்ப இந்த ஃபாரின் கீய நான் எடுத்துடுறேன். சும்மா செக் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. எடுத்துட்டு இந்த இடத்துல சேலரி அப்படின்னு போடுறேன். சேலரி இன்ட்ன்னு குடுத்துறேன். ஓகேவா? இன்ட்ன்னு குடுத்துட்டு நான் என்ன சொல்றேன், செக் ஓகே. சேலரி வந்து எனக்கு கிரேட்டர் தென் ஒரு 25,000க்கு மேல வந்து
இருக்கிறவங்கள மட்டும் வந்து அக்செப்ட் பண்ணு, இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாத அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இதை நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த டேபிளை நான் இப்போ ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு இப்போ நான் இந்த வேல்யூ இப்போ இன்சர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி. இதுல வேல்யூஸ் வந்து நான் என்னென்ன கொடுக்குறேன்? ஐடி வந்து தான் இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்ல கொடுத்தாச்சு. நேம் வந்து இப்போ வந்து பாபு அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். சரியா? அப்ப சேலரி வந்து இப்போ வந்து நான் வந்து 50,000 கொடுக்குறேன். ஓகே. ஸோ 50,000 கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன் ஆகல. காலம் கனாட் டஸ் நாட் மேட்ச் வேல்யூஸ் த்ரூஸ். ஓகே. ஸோ இதில் ஏதோ நான் ஒன்று விடுறேன். என்ன விடுறேன்? ஸோ இதை ஒன்று ஸ்கிப் பண்ணுறோங்கிறப்ப இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஐடி இங்கே ஸ்கிப் பண்ணுறோம்ல. சேலரின்னு போட்டுக்கோங்க. சேலரின்னு போட்டு இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்குறோம். ரன் பண்ணுறப்ப இப்போ ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இதோட அவுட்புட் பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கும்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு கொடுக்குறேன். எம்ப்ளாயின்னு கொடுக்குறப்ப பாபு 50,000 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வேல்யூ இன்சர்ட் பண்ண போறேன். அந்த வேல்யூ இன்சர்ட் பண்றப்ப இப்போ இன்னொரு வேல்யூ இப்போ நான் என்ன இன்சர்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவா அப்படின்ட்டு இன்சர்ட் பண்றேன். ஆனா என்னன்னு கொடுக்குறேன்னா, அவர் 10,000 சம்பளத்துக்கு தான் ஜாயின் பண்ண போறேன் அப்படிங்கிறத இப்போ கொடுக்குறேன். கொடுக்குறப்ப இது எனக்கு ரன் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, ரன் ஆகாது. ஏன்னா செக் கன்ஸ்ட்ரைன்ஸ் எம்ப்ளாயி இஸ் வயலேட்டட். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நான் 25,000க்கு மேல இருக்கிறவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணு, அதுக்குள்ள இருக்கவங்கள அலோவ் பண்ணாதான்னு சொன்னாங்க. இப்ப இந்த வேல்யூ என்னால இன்சர்ட் பண்ண சிவாங்கிற ஒரு 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு எடுக்கிறேங்கிறது என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து இந்த டேட்டாபேஸ் அக்செப்ட் பண்ணாது. இப்படிதான் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம இந்த 6 விதமான கன்ஸ்ட்ரெயின்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஜாயின்ஸ் பத்திலாம் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.